ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு குக்கிங் வீடியோ பார்க்க போகிறோம். என்னென்னா ரொம்ப பெருசுலாம் இல்லை, ரொம்ப சிம்பிளான சமையல் தான். நம்ம பீர்க்கங்காய் கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 600 கிராம் பீர்க்கங்காய் எடுத்துருக்கேன், அதாவது 3 பீர்க்கங்காய். அதை இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பீர்க்கங்காவை தோல் எடுத்து கூட கட் பண்ணலாம். சிலர் பீர்க்கங்காய் தோலில் துவையல் அரைப்பாங்க. ஆனால் நான் இன்றைக்கி பீர்க்கங்காவை தோலோடு கட் பண்ணி போடுறேன். உங்களுக்கு தோல் பிடிக்கலனா தோல் எடுத்துகிட்டு கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா பீர்க்கங்காவையும் நம்ம கட் பண்ணியாச்சு. இந்த சைஸில் சின்ன சின்னதாக கட் பண்ணணும். அடுத்து ஒரு 50 கிராம் சிறுபருப்பு எடுத்துக்கிறேன். அதை கழுவி எடுத்துக்கலாம். குக்கரில் 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதோட நம்ம கழுவி வச்சுருந்த 50 கிராம் சிறுபருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீர்க்கங்காய் கூட்டையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை அடுப்பில் வைக்கலாம். குக்கர் வச்சுட்டு விசில் போட்டுக்கிறேன். இப்போ கூட்டுக்கு 2 வெங்காயம், 2 பத்தை தேங்காய், 3 பச்சை மிளகாய், அப்புறம் மிக்சர் ஜாரில் 2 பத்தை தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 பச்சை மிளகாவை 2ஆக உடச்சி போட்டுக்கிறேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளோட தேங்காய் பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ குக்கரும் ஒரு விசில் வந்துடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். சட்டி சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாவை 2ஆக கீறி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். இங்கே குக்கர் கொஞ்சம் ஆறுனதும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பீர்க்கங்காவும் சிறுபருப்பும் நல்லா வெந்துடுச்சு. அதை வெங்காயத்தோடு ஆட் பண்ணிக்கலாம். அதில் தண்ணி இருந்தாலும் அப்படியே கூட சேர்த்து ஆட் பண்ணிடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா தண்ணியில் தான் சத்து இருக்கும். ஸோ அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அதை எடுத்து ஊற்ற வேண்டாம் வெளியில். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் அடுப்பில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளோட சூப்பரான பீர்க்கங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. ஏன்னா பீர்க்கங்காய் பருப்பு எல்லாமே ஆல்ரெடி வெந்துச்சு. ஸோ இந்த தேங்காயோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்கு தான் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு ரொம்ப குயிக்காகவே இந்த கூட்டு ரெடி ஆகிடும். இது ரசத்தோட காரக்குழம்போட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இதில் பீர்க்கங்காவும் பருப்பும் சேர்ந்துருக்கனால டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.